உண்டாவதாக. இந்த நாளில் அப்படின்னு கூட ஒரு சிறிய சாட்சியாக கத்த நிறுத்தின அவருடைய மகாபெரிய தயவு இறக்கத்திற்காக அவருக்கு நான் கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். அவரை நான் மனதார துதிக்கிறேன். அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே கத்தர் செய்த நன்மைக்கு அளவே இல்லை. எண்ண முடியாத நன்மைகளை கத்தர் ஒருவராய் இருந்து பெரியவராய் அற்புத அடையாளங்களை அதிகமாக செய்திருக்கிறார். என்னுடைய பெரிய பையனுக்கு திருமணத்திற்காக நம்ம கூடுகையில் அதிகமாக நம்ம செபித்திருக்கிறோம். திருமண தடைகள் ஏகப்பட்டது வந்து கொண்டே இருந்தது. பெரிய பெரிய இடத்துலலாம் பெண்ணு தரேன்னு சொன்னாங்க. சிலர் டவரி ஈஸியாக தரேன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதெல்லாம் நான் ஒதுக்கிட்டேன், வேண்டாம் என்று. நான் செபித்தோம். அது அழுகை உருவ நடந்து அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து ஊற்றி கொண்டார்கள் என்று சொன்னது போல கண்ணீரின் பாதை தான். எதை தொட்டாலும் தடை தான். இது இல்லம்பாங்க, அது இல்லாமல் அது சரியில்லை, இது சரியில்லைம்பாங்க. பெண்ணு பிடித்தா வீடு பிடிக்கல, வீடு பிடிச்சா பெண்ணு பிடிக்கல அப்படிங்கிற தடைகள் ஏராளமாக இருந்தது. எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு பாரம், பெரிய பாரம். ஆண்டவர் இந்த நம்ம கூடுகையின் சத்தத்தை கேட்டு, அநேகர் ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்டு நேற்று வேளையில் அந்த பெண் வீட்டார் பார்க்கும்படியாய் கர்த்தர் ஒரு தருணத்தை உண்டு பண்ணாங்க. அவங்களும் மனதார எங்களுக்கு இந்த வீட்டில் பெண் கொடுக்க பூரண சம்மதம் என்று சொல்லி அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த கர்த்தர் தான் முன்னின்று இந்த காரியத்தை நிறைவேற்றினார்னு சொல்ல முடியும். பயங்கரமான பாடுகள், பிரச்சனைகள், இதற்கு ஏகப்பட்ட உபத்திரங்கள், ஒரு மனிதர் கூட முன்வரலன்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ சோர்ந்து போயிட்டோம். நானும் கர்த்தருடைய கரம் கூட தான் இருந்தது. மாத்திரமல்ல, ஒரு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஒரு நாளை மக்களுக்கு நான் செல்லை ஆன் பண்ணுறேன். ஒரு பெரிய இடத்துலேருந்து எப்படின்னா, அவங்க அம்மா சூப்பரண்டு, அவங்க அப்பா பிடி அசிஸ்டண்ட் வாத்தியார். அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் நடக்குது. ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. 3-4 மாடி வீடு ஓடுது. 3-4 கடைகள் ஓடுது. அந்த ஒரே பொண்ணு எவ்வளோ வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் பொண்ணு ரட்சிப்பின் பாதையில் இல்லை. சபை முறைப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகேங்கிறாங்க. இன்னொரு பொண்ணும் நாங்கள் பார்த்தோம். அது ஊரு கொஞ்சம் தூரம், கோயம்புத்தூர். அது ஆவிக்குரிய பொண்ணு. ஆனால் தரமான ஆண்டவருடைய நடத்தலுக்கு உட்பட்ட பொண்ணு. இது நான் எது ஆண்டவரை நான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டே இருந்தேன். பிரதர்கிட்டையும் சொல்லியிருந்தேன், அக்காட்டையும் சொல்லியிருந்தேன், எங்கள் ஊழியக்கார்ட்டையும் சொல்லியிருந்தேன். எல்லாரும் நிறையா பாரப்பட்டு இவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா உலகத்துக்குரிய பொண்ணு வந்துட்டுனா வீட்டில் அவ்வளவு நிம்மதி, அவ்வளவு இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. கடவுளுடைய பிள்ளை அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே சூழ்நிலைக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தேன். அப்போது வினத்து பிரதர் என்ன சொன்னார், பெண் தேடிட்டு இருக்கிறீங்க, அவருக்கு இந்த மேட்ரு தெரியவே வாய்ப்பு இல்லை, தெரியவும் தெரியாது. நீங்கள் பணத்தையோ காசையோ பொருளையோ பார்க்காதீங்க, வீட்டில் ஜெபிக்கிற பிள்ளையா நீங்கள் அதை தான் தேடணும். ஜெபிக்கிற பிள்ளையை தேடும்பொழுது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு நான் கொடுப்பாரு அப்படி சொல்லி திட்டம் தெளிவாக பேசினாங்க. இது மாதிரி நம்ம பிரதரு அக்கா சொன்னாங்க, பிரதர் எந்த பொண்ணை டிசைட் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் நான் ஆண்டவர்கிட்ட டைம் கேட்டிருக்கேன், நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் அப்படின்னா. நம்ம குடும்பத்துக்கு ஜெபிக்கிற நல்ல தரமான ஒரு பிள்ளைன்னா அது பணங்காசு இருக்கிற பிள்ளை இல்லை, ஜெபிக்கிற பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் பாஸ்டரும் அப்படி தான் சொன்னார், நம்ம நல்ல ரிச்சுக்குள்ளே இருக்கிற பிள்ளை தான் நமக்கு வேணும். ஏன்னா அது இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா அது துபாக்களை தூக்கிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதனால் நம்ம ஜெபம் பண்ணால் அது போதும், மற்றதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 3 விதத்திலும் கடவுள் உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா, இந்த பொண்ணு தானா அப்படி சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த பொண்ணை தான் நீ பார்க்கணும், தூரத்தை பார்க்காத,
சொல்லி. ஏன்னா ஒரு ஒரு வீட்டில் 100 பவுன் போட்டு நான் 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாங்க. கையெடுத்து கும்பிட்டு நான் வேண்டவே வேண்டாம், அது எனக்கு தேவையில்லைங்க, வேண்டாம். ஏன்னா மனதார அவங்க பெண் வீட்டில் செய்யும்பொழுது அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இவ்வளோதான் வேணும் அவ்வளோதான் வேணும் டிமாண்ட் பண்ணி கொடுக்குறது எனக்கு தேவை சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒமிட் பண்ணிட்டோம். இது பாருங்க, கடவுள் பெரிய அற்புதம். இந்த கூடுகைக்கு வந்த பிறகு என் பள்ளி, அதாவது பிள்ளையை ரட்சிப்பு விழாய் நடத்தி ஆண்டவர் அந்த பிப்ரவரி மாதத்தில் கடவுள் தெளிவாக பேசினார். அவனை ரட்சிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவனை ஞானஸ்தானம் எடுக்க கத்த கிருபை செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, எங்கள் சின்ன பாப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை, அதாவது ஃபாரின் போகிறதுக்காக படிச்சுட்டு இருந்தாப்புல. அது மத்தியும் குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பெரிய போராட்டம். வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்போது நல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் பார்மசிஸ்டாக நல்ல சம்பளத்தில் கிடைக்க முடியாத கர்த்தர் உதவி செய்தாங்க. இந்த வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் ஆண்டவர் கிருபையாக செய்து முடிக்க கர்த்தருக்கு இறக்கம் பாராட்டினாங்க. நிறைய இருக்கு. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், சொல்லி முடியாதுதான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அதிக நன்மை கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் பன்மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காங்க. இன்னும் குடும்பத்தை கல்யாண தேவைக்காய் அதிகமாக இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பையனுக்காக நிறைய பேர் ஜெபித்திருக்கிறீங்க. உங்களுக்கு மனதார நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் செய்த எண்ணி முடியாத நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலும் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் நான் நம்புகிறேன். கர்த்தர் அதிகமாக தேடுவோம். கர்த்தர் உதவி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.